அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 5ஆம் வகுப்பு கணக்கு இயல் 1 வடிவியல், அதாவது 2025-2026 ஆண்டு கல்வியாண்டிற்கான இயல் 1 வடிவியலுக்கு உண்டான விடைகளை இப்போ பார்த்துட்ருக்குறோம். இதில் 1.1ல் சுற்றளவு கேட்குறாங்க. 2 செவ்வகம் ஒரு சதுரத்தினுடைய சுற்றளவு கேட்குறாங்க. சுற்றளவு நமக்கு தெரியும், 4 பக்கங்கள் அல்லது நீளம் அகலங்களே கூட்டி எழுத வேண்டும். அதுதான் சுற்றளவு நமக்கு தெரியும். இதே போல் தான் எல்லாமே. சுற்றளவுன்னு கேட்டாவே நம்ம 4 பக்கங்களை கூட்டி எழுதணும். இது ஃபார்முலாவை போட்டோம்னா சதுரத்துக்கு 4 பெருக்கல் பக்கம் அப்படின்னும், செவ்வகத்துக்கு 2 நீளம் கூட்டல் 2 அகலம் அப்படின்னு சொல்லி வரும். அதற்கு அடுத்தபடியாக ஒரு மதிப்பெண் கேள்விகள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுத கேட்டுருக்காங்க. இப்போ இந்த வீடியோவை நிறைய பேர் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறவங்கள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தனா வீடியோவை லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி ஹைப் பண்ணுங்கள், அதே மாதிரி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இது போன்ற வீடியோக்களை நாங்கள் பதிவிட்டு கொண்டே வருகிறோம். அதற்கு அடுத்தபடியாக இங்கே பார்த்திங்கன்னா 1 மீட்டர் கம்பி வலையின் விலை 55, 100 மீட்டர் கம்பி வலையின் விலை 100 பெருக்கல் 55ன்னு சொல்லி வரும். பக்க அளவு 20 பெருக்கல் 20 வரும். சுற்றளவு 4 பெருக்கல் 400 1600 அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? அதற்கு அடுத்தபடியாக ஒரு செவ்வக வடிவ தோட்டத்தின் நீளமும் அகலமும் கொடுத்துருக்குறாங்க. 2 இருமடங்கு ஆக்க சொல்கிறாங்க. அப்போ 20 40,000, 10 20,000. இதனுடைய சுற்றளவு பார்த்தோம்னா என்ன வரும்? 120 மீட்டர் அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? இப்போ அதுக்கு அடுத்தபடியாக 1.5ல் வடிவத்தின் சுற்றளவு என்ன கேட்குறாங்க? 3 4 7 7 7 14 சொல்லி வரும். அதற்கு அடுத்தபடியாக 1.6ல் மலர் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு, அடுத்த கொஸ்டினுக்கு 6 மீட்டர். ஏன்னா 2 1 கொட்டிங்கன்னா 3 வரும், 3 2 பெருக்கினீங்கன்னா 6 மீட்டர் அப்படின்னு சொல்லி வரும். அதுக்கு அடுத்தபடியாக 1.7ல் பார்த்திங்கன்னா கம்பி வலையின் நீளம் 80 மீட்டர். 20 20னா 40, மறுபடியும் 20 20 40 வரும். இப்போ 80 மீட்டர்னு சொல்லி வரும். அதுக்கடுத்து படத்தை உற்று நோக்கி விடைகளை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி தான் 1 2 3 4 கேள்விகளுக்குமான விடைகளை எழுதிட்டு அடுத்த விடையாக பார்த்திங்கன்னா பரப்பளவை எண்ணி எழுதுன்னு கொடுத்துருக்காங்க. எத்தனை சதுர பெட்டிகள் இருக்கிறதோ அதுதான் அதனுடைய பரப்பளவு. இப்போ 16 பெட்டிகள் இருந்தால் 16. அடுத்து டி வடிவம் இருக்குங்களா, அதில் எத்தனை பெட்டிகளுக்கு எண்ணி பார்க்கணும்? 16 பெட்டிகள் இருந்தால் 16. அதே மாதிரி பெட்டிகளை தொடர்ந்து எண்ணி நீங்கள் எழுதணும். சரிங்களா? இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஹைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹைப் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். கீழே கமெண்ட் செக்ஷனில் லெஃப்ட் சைடில் ரைட் டு லெஃப்ட் தள்ளிங்கன்னா ஹைப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனில் நீங்கள் ஹைப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோ நிறைய பேர்த்துக்கு போய் சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் முதல் கேள்வி 20 சதுர சென்டிமீட்டர் சிகப்பு சதுரம். இரண்டாவது கேள்விக்கு பர்பிள் கலர் இருக்குது இல்லைங்களா, கத்திரிப்பூ கலரில், அது அந்த கேள்விக்கு உண்டான விடை இரண்டாவது. அடுத்து ஒரு 5 மைதானங்களை கொடுத்துட்டு கீழே 4 5 கேள்விகள் கேட்டுக்கிறாங்க. அந்த கேள்விகளுக்கு உண்டான விடைகளை இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சுற்றளவையும் பரப்பளவையும் காண்கன்னு கொடுத்துருக்காங்க. செவ்வகத்தை கொடுத்துருக்காங்க. சுற்றளவுனா என்ன பண்ணணும்? 2 தடவை நீளம் 2 தடவை அகலம் போட்டு கூட்டணும். பரப்பளவுனா நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கணும். அதே மாதிரியே தான் செவ்வகத்துக்கு நீளம் அகலம் கொடுத்துட்டு சுற்றளவு மற்றும் பரப்பளவு 3 கணக்கு கேட்டிருக்காங்க. ஒரு சதுரம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்தபடியாக 1.15ல் பாதையின் பரப்பளவு கேட்குறாங்க. சதுரத்தின் பரப்பளவு பக்கம் பெருக்கல் பக்கம் போட்டு ஒரு சதுர தலைநிற்பையின் பரப்பளவு கண்டுபிடிக்கணும். 30 பெருக்கல் 30. அடுத்தபடியாக 100 தலைநிற்பையின் பரப்பளவு கண்டுபிடிக்கணும். அதற்கடுத்து 2 செவ்வகங்கள் கொடுத்து அதனுடைய சுற்றளவு மற்றும் பரப்பளவு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்தபடியாக ஒரு வீடு கட்ட போனோம்னா அந்த தரைத்தளத்தினுடைய பிளான் கொடுத்துருக்காங்க. பிளானை கொடுத்துட்டு கீழே நிறைய கேள்விகள் கேட்டுருக்குறாங்க. ஒவ்வொரு அட்டவணையில் ஒவ்வொரு அறையினுடைய நீளம் மற்றும் அகலம் மற்றும் பரப்பளவு கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. அதற்கு பின்னாடி அதிலிருந்து நிறைய 4 5 கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. இந்த வீடியோவில் இருக்கிற பதில்கள் ஏதாவது தவறாக இருந்தால் நீங்கள் அதை நோட்டிஃபை பண்ணுங்கள், சரி பண்ணிக்கிறோம். அந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா திருப்பி முதல்ல சொல்லுவேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்கள் சந்தித்து கொண்டே இருக்கோம். நன்றி, வணக்கம்.